Hello friends, TNPSC Maxல top 300 previous year questions topic wise பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து coding and decoding. Question number 1. What will be the 25th letter in the pattern? இந்த பேட்டர்ன்ல இருக்க 25வது எழுத்து என்ன? ஓகே, அவங்க கொடுத்திருக்க பேட்டர்ன் இதான். ஃபர்ஸ்ட் என்னது ABC. ஒரு தடவை வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ABC வந்து ரெண்டு தடவை வந்திருக்கு. அதுக்கடுத்து ஏபிசி மூணு தடவை வந்திருக்கு. அப்ப அதுக்கடுத்து என்ன வரும்? ஏபிசி வந்து 4 டைம்ஸ் வரும். அதுக்கடுத்து என்னது? பி ஸ்டார்ட் ஆகும். பி பி பி. இப்போ 25th லெட்டர் என்ன வரும்? இட் இஸ் லெட்டர் பி. ஆப்ஷன் ஏ, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. இஃப் z is equal to 52 and cat is equal to 48, then bat is equal to என்ன? இப்போ ஒரு கோடிங் கொடுத்துட்டாங்க, நம்ம டீகோட் பண்ணி பேட்ன்றதுக்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? இசட் வந்து இஸ் த 26th லெட்டர். நமக்கு இசட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 52ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இசட் வந்து இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்காங்கன்னா 26 into 2, that is equal to 52. அப்ப அந்த லெட்டர் வந்து எத்தனாவது லெட்டர் இருக்கோ அதோட 2 வந்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதான் வந்து அந்த லெட்டரோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்ல வந்து சி வந்து 3rd லெட்டர், ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், டி வந்து இஸ் 20th லெட்டர். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 3, இங்க ஏ வந்து 1, டி வந்து 20th லெட்டர். இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? இஸ் 24. இந்த 24ஓட 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 48 வரும். ஸோ இப்படிதான் போட்டிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து பேட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பி வந்து இஸ் செகண்ட் லெட்டர், ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், டி வந்து அகைன் 20th லெட்டர். அப்போ 2 plus 1 plus 20, that is equal to 23. இப்போ 23 into 2 is equal to 46. இப்போ பேட்டோட வேல்யூ வந்து இஸ் 46. Option B, 46 is the correct answer. Question number 3. A, B, C, D என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2, 8, 16, 32, 64 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் cube root of E minus square root of C minus square root of D into square root of A இன் மதிப்பு காண்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? A வந்து 2ன்ற வேல்யூ சொல்றாங்க, B க்கு வந்து 8, C க்கு வந்து 16, D க்கு வந்து 32, E க்கு வந்து 64. இதை வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ கியூப் ரூட் ஆஃப் E, கியூப் ரூட் ஆஃப் E ஓட வேல்யூ வந்து இஸ் 64 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் C, C ஓட வேல்யூ 16 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் D, D ஓட வேல்யூ என்ன? 32. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போ இங்க cube root of 64 is 4 minus square root of 16 is 4. So இங்க வந்து cancel ஆயிரும் 0. இப்போ இங்க minus 32. 32 ஓட square root என்ன? 32 factorize பண்ணுவோம். 2 1s are 2, remaining 1, 6 2s are 12. 2 8s are 16. 2 4s are 8, 2 2s are 4. இப்போ square root விட்டு வெளியே வரும்போது இந்த ரெண்டு 2க்கு பதிலா ஒரு 2 எழுதுவோம். இந்த ரெண்டு 2க்கு பதிலா ஒரு 2. இது வந்து square root குள்ளேயே தான் இருக்கும். So 2 into 2 is 4 into square root of 2 into square root of 2. That is equal to minus 4 into square root of 2 into square root of 2 is 2. But into 2. That is equal to minus 8. இதான் வந்து final answer. எங்க இருக்கு? option A. minus 8 is the correct answer. Question number 4. win என்பது DRM என்ற வார்த்தையை குறித்தால் run என்பது குறிக்கும் சொல் என்ன? If win stands for DRM, then run stands for. இங்க பாத்தீங்கன்னா first win வந்து DRM னு கோட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போம். W வந்து W க்கு நேரா D. அதாவது first A B C D up to M வரை எழுதிட்டு next N வந்து இங்க ரிவர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்படி எழுதும்போது W க்கு ஆப்போசிட் தான் வந்து is D.
நெக்ஸ்ட் ஐ, ஐக்கு ஆப்போசிட் வந்து ஆர், எண்ணுக்கு ஆப்போசிட் வந்து எம். ஸோ இப்படி தான் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரன் அப்படின்றது வந்து எந்த சொல்ல குறிக்கும். இப்போ ஆருக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், ஆருக்கு பதிலாக ஐ, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஐ. நெக்ஸ்ட் யூக்கு பதிலாக எஃப், எண்ணுக்கு பதிலாக எம். So IFM தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி. Question number 5. If A stands for 1, B stands for 2, C stands for 3, Z stands for 26, then which is wrong? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, A வந்து 1, B 2 இந்த மாதிரி எழுதணும்னா Z வந்து 26. இப்படி கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து ராங்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். Square root of I into L into L is equal to FB. Left hand side is equal to right hand side. வருதான்னு பார்ப்போம். இப்போ square root of I வந்து is 9th letter. So 9 into L வந்து 12th one. 12 into 12 is equal to F வந்து 6th letter. B வந்து is equal to 2. இப்போ square root of 9 வந்து என்னது 3 squareன்னு எழுதலாம். 3 square into இங்க 12 square already இருக்கு. That is equal to 6 square வருதான்னு பார்ப்போம். இப்போ square root விட்டு வெளியே எடுத்தோம்னா 3 into 12. இங்க 6 square வந்து is 36. 3 into 12 is 36. இப்போ left hand side is equal to right hand side ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த first option வந்து கரெக்ட் தான். இப்போ ஆப்ஷன் B பாருங்க, HCF of joy is equal to E. J வந்து என்னது 10, O வந்து 15, Y வந்து is 25. இது வந்து it is equal to E. E ஓட வேல்யூ வந்து 5 வருதான்றத பார்ப்போம். இப்போ HCF of 10, 15, 25 என்ன வரும், it is equal to 5. இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் 5 தான் இருக்கு, அப்போ ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பியும் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி. Square root of y plus square root of p is equal to I. Square root of y, y வந்து 25 plus square root of p, p வந்து 16 is equal to I. Left hand side வந்து is equal to right hand side வருதான்னு பார்ப்போம். 25 square root of 25 வந்து is 5. Square root of 16 வந்து is 4. That is equal to 9. அப்போ left hand side is equal to right hand side. So option C யும் வந்து கரெக்ட். Option D. C power B is equal to F. இப்போ C ஓட வேல்யூ என்னது 3. Power B வந்து is 2. It is equal to F. F வந்து என்னது 6. இது வந்து ஈக்குவலா வருதான்னு பார்ப்போம். இப்போ 3 square is 9. இங்கே ரைட் ஹேண்ட் சைட் 6 இருக்கு. It is not equal. ஸோ ஆப்ஷன் D தான் வந்து தப்பா இருக்கு. நம்மள்ட்ட தப்பானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் D is the answer. Question number 6. If ABCD is written as BDFH, then what will be written as MNOP? இப்போ பார்த்தோம்னா A plus 1. ABCD ஓட வேல்யூ என்ன, 1, 2, 3, 4. BDFH இதோட வேல்யூஸ் என்ன, B வந்து 2, D வந்து 4, F வந்து 6, H வந்து 8. இப்போ இங்க என்னது A to B என்னது 1 வந்து ஆட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 3. 3 plus 3 is 6. 4 plus 4 is 8. கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா then what will be written as MNOP? இப்போ எந்த 4 லெட்டர்ஸை வந்து MNOPன்னு எழுதுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க அப்படி தானே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும், இங்கே வந்து -1 ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் வந்து Nல இருந்து -2, தேர்ட் லெட்டர் வந்து Oல இருந்து -3, ஃபோர்த் லெட்டர் வந்து Pல இருந்து -4. நமக்கு MNOP ஓட வேல்யூஸ் என்ன தெரியும், 13, 14, 15, 16. 13 - 1 வந்து is 12. இங்கே 14 - 2 வந்து is 12. 15 - 3 வந்து 12. 16 - 4 வந்து is 12. 12th லெட்டர் என்னதுன்னா L. ஸோ L.
இதான் வந்து the final answer. Option A. Question number 7. If the word education is noted as ஒரு கோடிங் கொடுத்துட்டாங்க. Then the word school is noted as. ஸ்கூல்ல வந்து எப்படி எழுதுவோம்னு கேக்குறாங்க. இப்போ எஜுகேஷனை என்ன கோடிங்ல எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ஈக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? எஃப். இப்போ அடுத்த லெட்டர். இப்போ இது வந்து +1. நெக்ஸ்ட் டியை வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? சீன் போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து -1. யூவை எப்படி எழுதியிருக்காங்க? டபிள்யூ. இப்போ +2. நெக்ஸ்ட் சியை வந்து என்ன போட்டிருக்காங்க? சிக்கு ஏன்னு போட்டிருக்காங்க. அப்போ -2. ஏ வந்து என்ன போட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் டின்னு போட்டிருக்காங்க. தட் இஸ் +3. நெக்ஸ்ட் டியை வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா கியூன்னு போட்டிருக்காங்க. இப்போ -3. ஐக்கு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா எம் போட்டிருக்காங்க. இப்போ +4. நெக்ஸ்ட் ஓக்கு வந்து கே போட்டிருக்காங்க. தட் இஸ் -4. எண்ணுக்கு வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என் வந்து எஸ் இஸ் +5. ஸோ இதான் வந்து கோடிங். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸ்கூலை வந்து எப்படி கோட் பண்ணுவோம்? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஸ் +1. நெக்ஸ்ட் -1. அதுக்கடுத்து +2, -2, +3, நெக்ஸ்ட் -3. இப்போ ஸ்கூல் எஸ்ல இருந்து +1 இஸ் டி. நெக்ஸ்ட் சில இருந்து -1 அது வந்து என்னது? இஸ் பி. ஹச்ல இருந்து +2 இஸ் ஜே. நெக்ஸ்ட் ஓல இருந்து -2 எம். ஓல இருந்து +3 வந்து இஸ் ஆர். எல்ல இருந்து -3 இஸ் ஐ. ஸோ TBJMRI தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏ. Question number 8. When we write like this, A 26, B 25, C 24 up to Z1, how many English alphabets will be near to the digit 2? இப்போ இந்த ஆர்டர்ல வந்து லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸை வந்து எழுதும் போது 2க்கு நியரஸ்டா இருக்க ஆல்பபெட்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க சொன்ன பேட்டர்ன்ல வந்து நம்ம எழுதிட்டோம். 2க்கு நியரஸ்டா இருக்க ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆல்பபெட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா ஏ வந்து 2க்கு பக்கத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் பி இருக்கு. சியும் 2க்கு பக்கத்தில். டி, இ, எஃப் இந்த லெட்டர்ஸ்லாம் 2ன்ற நம்பருக்கு பக்கத்தில் இருக்கு. ஜி, பி அண்ட் அதுக்கடுத்து ஒய், இசட் இது ரெண்டுமே 2ன்ற நம்பருக்கு பக்கத்தில் வருது. இப்போ எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்குன்னா 3, 6, 8, 9, 10. 10 alphabets இருக்கு. So answer is option D, 10. Question number 9. If lambic is written as 835764 and diamond is written as 2635092, then blind is written as. blind ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க பாருங்க. B வந்து is equal to 7. Next L. L வந்து is 8. I வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ரெண்டு இடத்துலயுமே 6 தான் இருக்கு. So 6. N வந்து is 9. D என்ன வரும்? D வந்து ரெண்டு இடத்துல இருக்கு. ரெண்டு இடத்துலயுமே D is equal to 2 கொடுத்துருக்காங்க. So அப்ப 2. இப்போ blind வந்து நம்ம எப்படி கோட் பண்ணலாம்னா 78692. ஆப்ஷன் A. Question number 10. beat என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் YVZG என எழுதினால் mild என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம்? A certain code language beat is written as YVZG. Then what will be the code of mild? இங்க பாத்தீங்கன்னா beat வந்து YVZG ன்னு எழுதிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் B க்கு பதிலா என்ன எழுதிருக்காங்க? Y. ஓகே. சோ இப்படி எழுதினோம்னா ஃபர்ஸ்ட் A to M எழுதிட்டு நெக்ஸ்ட் N ல இருந்து B ரிவர்ஸ்ல எழுதுறோம். அப்ப B க்கு ஆப்போசிட் வந்து is Y. நெக்ஸ்ட் என்ன E க்கு என்ன எழுதிருக்காங்க? V. கரெக்ட்டா வருதான்னு பாப்போம். ஆமா ஆப்போசிட். A க்கு வந்து Z எழுதிருக்காங்க. T க்கு வந்து என்ன எழுதிருக்காங்க? G எழுதிருக்காங்க. சோ ஆப்போசிட்ஸ் தான் எழுதிருக்காங்க.
இப்போ நமக்கு தேவையானது என்னது, மைல்டுன்ற வார்த்தையை வந்து எப்படி எழுதுவோம்னு கேட்டிருக்காங்க. இப்போ எம்முக்கு ஆப்போசிட் வந்து இஸ் என். இப்போ என். நெக்ஸ்ட் ஐயோட ஆப்போசிட் ஆர், எல்லோட ஆப்போசிட் ஓ, டியோட ஆப்போசிட் டபிள்யூ. இப்போ என்ஆர் ஓ டபிள்யூ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி.